வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக் பாட். இன்றைக்கி நம்ம குக் பாட்டில் எக்கு வச்சு ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான எக் பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு 4 முட்டையை கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச முட்டையை ஆற வச்சு நல்லா இது மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா வறுபட்டதும் அதில் பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் பல் பூண்டு எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா ஓரளவுக்கு வறுத்து விட்டால் போதுங்க. பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இதில் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் வெங்காயம் சேர்க்காமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் பாதி வெந்தால் போதுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மஞ்சளோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது நம்ம இதில் வேக வச்சு கட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு குறைவான தீயில வச்சு நல்லா எண்ணெயிலே வேக விடுங்க. நல்லா பின்னாடி பக்கம் நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக விட்டுறலாம். அதே மாதிரி 1 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு குறைவான தீயில வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இதில் கருவேப்பிலை லைட்டாக கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு நல்லா இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதையும் மூடி போட்டு குறைவான தீயில ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வேக விட்டுறலாம். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ காரத்துக்கு மிளகுத்தூளும் உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தால் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நல்லா இந்த மிளகோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதாங்க, முட்டை ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு எக் ரோஸ்ட் செஞ்சாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.